கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன ரெக்கார்டிங்கில் நம்ம பார்த்தோம், யெகோவாங்கிற வார்த்தையிலேருந்து எப்படி யெகோஷுவாங்கிற வார்த்தை வருது அப்படிங்கிறத முதலாவது ப்ரூஃபாக நான் கொடுத்தேன். கர்த்தருடைய கிருபையினால் இப்போ ரெண்டாவது ப்ரூஃப் உங்களுக்கு நான் தர்றேன். பாருங்கள், வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுது, அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். இங்கே நம்ம யூதாவை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த யூதா யூதா கோத்திர சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துக்கு உதாரணமாக இருக்கிறார். யூதா எப்படி தன்னுடைய சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் இருந்தாரோ, அதாவது பிரஜாதியின் இடத்தில் போய் வந்தாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சொந்த சகோதரர்களை விட்டு, சொந்த ஜனங்களை விட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் பிரஜாதி ஜனங்கள் மத்தியில் வந்தார். ஏன் பிரஜாதி ஜனங்கள் மத்தியில் வந்தார்? மணவாட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. இங்கே யூதாவை பற்றி நம்ம பார்க்கும்போது, யூதா நம்ம தமிழில் யூதான்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ஜூதான்னு சொல்லுவாங்க, அதே சமயம் ஒரிஜினலில் யெகூதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யெகூதாங்கிற வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள் உண்டு. இதுதான் யோது, அதாவது இது யாதுன்னு சொல்லுவாங்க, போனதோட நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ ஜனங்கள் அது யோதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது யாத் தான். அது யாத், ஹே, வாவ், அடுத்தது தாலத், அடுத்தது ஹே. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம போனதில் பார்த்தோம். யாத் அப்படின்னா கையின்னு சொல்லி அர்த்தம். ஹே அப்படின்னா பார், அதாவது கையே பார். வாவ் அப்படின்னா அது ஆணியை குறிக்குது. கையே பார், இது ஆணி. இந்த இன்னொரு இடத்துல இன்னொரு பார் இருக்குது, அதாவது இது ஹேனா இது பார். இந்த ஆணிக்கும் இந்த ஹேக்கும் நடுவில், அதாவது வாவுக்கும் ஹேக்கும் நடுவில் தாலத் இருக்குது. இந்த தாலத்தை தான் என்ன சொல்லுவாங்க, டோர்னு சொல்லுவாங்க. தாலத் அப்படின்னா டோருன்னு தான் அர்த்தம். பாருங்கள், இது பெரிய டோர் கிடையாது, சிறிய டோர் தான். இது சிறிய டோர். இப்போது இந்த டோர் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா, இந்த டோரை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா மொத்தம் 4 எழுத்து இருக்கும். யெகோவாங்கிற எழுத்துக்கு என்ன வருமோ அதே எழுத்து தான் வரும். பார்த்துட்டுங்க, யோத் ஹே வாவ் ஹே, YHVH, யாத் ஹே வாவ் ஹே, கையே பார் ஆணியே பார். இந்த ஒரு எழுத்து தாலத் வந்ததுனால, இந்த தாலத் வந்ததுனால யெகூதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யெகூதாவில் ஒரே ஒரு வாசல் இருக்கும். பார்த்துடுங்க, இந்த யெகூதாவுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஒன்றா போகும். இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கை, இது பார், கையே பார், இது ஆணி. ஆணிக்கும் இந்த பாருக்கும் நடுவில் இங்கே இன்னொரு ஒரு வாசல் கருத்தில் வச்சுருக்கா, அதுதான் தாலத். இப்போ யெகூதா தன்னுடைய சொந்த சகோதரர்களை விட்டு, நம்ம வசனத்தை பார்த்தோம், தன் சொந்த சகோதரர்களை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். இப்போ இந்த யூதா, இவனுக்கு 5 எழுத்து வரும்னு பார்த்து, இவர் அதுல்லாமைட்டில் போய் சேர்றார். ஏன் அங்கே போகிறார்? ஏன் அந்த பிரஜாதியின் இடத்துல போனார்? வேதம் சொல்லுது 2ஆம் வசனத்தில், அங்கே யூதா சுவா என்னும் பெயருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு, யாரை பார்க்குறான்? சுவா அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய மகளை பார்க்குறான். கண்டு விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான். யூதா என்ன செய்கிறான் அப்படின்னா, ஷுவாவுடைய மகளோடு என்ன செய்கிறான்? திருமணம் முடிக்கிறான். ஷுவா, இந்த ஷுவாவுக்கு பாருங்கள், இந்த யெகூதாவுக்கு எப்படி எழுத்து இருக்குதோ அதேமாதிரி ஷுவாவுடைய எழுத்து இந்த 3 எழுத்து வரும். ஷின், வாவ், எயின். இந்த 3 எழுத்து சேர்ந்து தான் ஷுவா. ஷுவா அப்படின்னா செல்வம் அப்படின்ற அர்த்தம் வரும், அதாவது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். இந்த ஐஸ்வர்யம், அதாவது ஷுவா அப்படின்னா ஐஸ்வர்யம். இன்னொரு அர்த்தம் வருது, அழுகைன்ற அர்த்தம் வரும், காப்பாற்றுறதுக்காக அழுகை அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இந்த ஷுவா இதுக்கு அர்த்தம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். இப்போ இந்த யெகூதாவுக்கும் ஷுவாவுடைய குடும்பமும் இப்போ என்ன செய்யுதுன்னா ஒன்று செய்கிறது. யெகூதாவுக்கும் ஷுவாவுடைய மகளுக்கும் என்ன செய்யுதுன்னா திருமணம் ஆகுது. இன்றைக்கி நம்ம
ஐஸ்வர்யவானுடைய மகள், அதாவது ஷுவாவுனுடைய மகள் யாருன்னு நம்ம தான் ஷுவாவுடைய மகள். இந்த ஐஸ்வர்யவானுடைய மகள் நம்ம, அதாவது ஏசப்பன் வந்து ஐஸ்வர்யவான், அவருடைய மகள் நம்ம. இப்போ யெகூதாவுனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஷுவாவுடைய மகள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ யெகூதாவுனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறா, பிரவேசிக்கிறார். யெகூதாவுனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது அவள் வாசல் வழியாக தான் பிரவேசித்தாகணும். அங்கே ஒரு வாசல் இருக்குது பாருங்கள். யெகூதாவுக்கு என்ன செய்யுது, ஒரு வாசல் இருக்குது பாருங்கள். வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்னார், யோவான் 10:9 நம்ம பார்க்கும்போது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், கர்த்தர் தான் வாசல், அவர் வழியா ஒருத்தன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது, வாசலுக்குள்ளே தான் இருக்குது. வாசல் எங்கே இருக்குது, இந்த யெகூதாவில் இதுதான் வாசல். பார்த்துடுங்க, தாலத் தான் வாசல். இப்போ யெகூதாவுடைய வாழ்க்கையில் ஷுவாவுடைய மகள் பிரவேசிக்கும் போது அவள் வாசல் வழியாக என்ன செய்கிறா, அங்கே உள்ள பிரவேசிக்கிறாள். இப்போ இந்த தாலத் வழியாக உள்ள பிரவேசிக்கிறது யார் அப்படின்னா, ஷுவாவுடைய மகள், அதாவது ஐஸ்வர்யன் மகள், அதாவது நம்ம தான் என்ன செய்கிறோம், உள்ள பிரவேசிக்கிறோம். இந்த ஷுவாவுடைய மகள் உள்ள பிரவேசிக்கும் போது பாருங்க, கடைசி ஆடு உள்ள பிரவேசிக்கிறது வரைக்கும், நம்மெல்லாம் ஆடுகள், இந்த கடைசி ஆடு உள்ள பிரவேசிக்கிறது வரைக்கும் இந்த வாசல் நமக்காக என்ன செய்யணும், திறந்திருக்குது. இந்த வாசல் வழியாக வெறும் ஆடுகள் மட்டும்தான் உள்ளே போகுமே வழியே, வேற துஷ்டனோ இல்லாட்டி கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களோ என்ன செய்ய முடியாது, உள்ள பிரவேசிக்க முடியாது. ஷுவாவுடைய மகள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உள்ள பிரவேசிக்க முடியும். இப்போ வேதம் சொல்லுது பாருங்கள், நாகும் 1:15 பார்த்தோம் அப்படின்னா, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் உடன்படிக்கைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான். துஷ்டன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, அவன் யூதாவுனுடைய வழியில் என்ன செய்ய மாட்டான், கடந்து வருவதில்லை. யூதாவுக்குள்ளே இருக்கிற அந்த வாசலில் துஷ்டன் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் அந்த துஷ்டனை சங்கரித்து போடுகிறார். அப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாசல் இது துஷ்டனுக்காக வைக்கப்பட்ட வாசல் இல்லை. இந்த வாசல் நல்லா பாருங்க, இதுதான் தாலத்தான் வாசல். இந்த வாசல் வழியாக ஷுவாவுடைய மகள் மட்டும்தான் உள்ள பிரவேசிப்பாளே ஒழிய துஷ்டன் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு ஆடாக உள்ளே போகுது. பெந்தைகோஸ்தே நாள் அன்னைக்கு 3000 பேர் உள்ளே சேர்த்துக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு ஆடுகளாக உள்ளே போகுது. கடைசி ஆடு உள்ளே பிரவேசிக்கும் போது, அந்த தாலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது தான் தாலத்னா டோர். இந்த வாசலுக்குள்ள கடைசி ஆடு உள்ள பிரவேசிக்கும் போது இந்த வாசல் என்ன செய்யப்படுமா, அடைக்கப்படும். இந்த வாசல் அடைக்கப்படுது. அதனால தான் இந்த வாசலை நினைச்சிட்டு இந்த இடத்துல எடுத்துட்டேன், நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இந்த 3 எழுத்துங்க வச்சிருக்கிறேன். இந்த வாவுக்கும் ஹேக்கும் நடுவில் இருந்த வாசல் நினைச்சிட்டேன், எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, அங்கே மணவாட்டி என்ன செஞ்சிட்டா, உள்ள பிரவேசிச்சா வாசல் அடப்பட்டுட்டு. இப்போ இந்த வாசல் அடப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்க, யெகூதாக்குள்ள இந்த 3 எழுத்து, இந்த இடத்துல தான் வாசல் இருந்தது. இந்த இடம் தான் யெகூதா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இதுதான் டோராக இருந்தது. இந்த டோருக்குள்ளே யார் பிரவேசிச்சா அப்படின்னா, ஷுவாவுடைய மகள் உள்ள என்ன செஞ்சிருக்கிறா, பிரவேசி. அதனால தான் நான் ஷுவாவை என்ன செஞ்சிருக்கேன், இதில் போட்டிருக்கிறேன். உள்ளே யார் இருக்கா, ஷுவாவுடைய மகள் இருக்கிறார். இந்த டோருக்குள்ளே யார் இருக்கிறா, ஷுவாவுடைய மகள் இருக்கா. அதாவது ஐஸ்வர்யவானுடைய மகள் என்ன செய்யறா, உள்ள பிரவேசிச்சிருக்கிறா. இந்த ஷுவா, இந்த 3 எழுத்து, இந்த ஷுவாவுடைய 3 எழுத்து நான் என்ன செஞ்சிருக்கேன், இதில் வச்சிருக்கேன். இதுதான் டோர் இருக்கக்கூடிய இடம். பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யெகூதாவுடைய வாழ்க்கையில் அவள் பிரவேசித்து கடைசி ஆடு உள்ளே போனவுடனே அந்த டோர் என்ன செய்யப்படுது, இப்போ அடைக்கப்பட்டுட்டு அங்கே யார் உள்ளே பிரவேசிக்கிறா, ஷுவாவுடைய மகள் என்ன செஞ்சுருக்கிறா, உள்ளே பிரவேசிச்சிருக்கிறா. நாங்கள் எழுதியிருக்கேன் தாலத் டோர். இதுதான் டோர். இந்த டோருக்குள்ளே தான் உள்ளே பிரவேசிக்கிறா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எழுத்தை பாருங்கள். இந்த எழுத்தில் 7 எழுத்துக்கள் இருக்கு. இப்போ 1 2 3 4 5 6 7. இந்த 7 எழுத்தையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்க அப்படின்னா யெகோஷுவாங்கிற வார்த்தை வரும். இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் யா. இந்த ஆணி தான் ஓ. அடுத்தது என்னது, ஷுவா. இந்த ஹெச் வரும். ஹெச் சைலண்ட் பார்த்துடுங்க. அது கடைசி எழுத்தாக இருக்கிறதுனால அதை உச்சரிக்க மாட்டாங்க.
இப்போ யெகோவா இருக்குது, யெகோவாவில் லாஸ்ட்டில் ஹெச் வரும். ஆனால் நம்ம அதை உச்சரிக்கிறோமா? உச்சரிக்கிறது இல்லை. யா இருக்குது, யாவில் கடைசி எழுத்து வந்து ஹெச், ஆனால் அந்த ஹெச்சை உச்சரிக்கிறோமா? இல்லை. இந்த கடைசி எழுத்து வந்து சைலண்ட்டாக இருக்கும் போது ஹெச் கடைசியாக வரும்போது அது சைலண்ட்டாக உச்சரிப்பாங்க. இப்போ இந்த எழுத்துக்கள், இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் யா. இந்த யா இந்த இருக்குது. இந்த ஆணி தான் ஓ, இந்த ஓ இங்கே போட்டிருக்கிறேன். அடுத்தது என்னது? ஷுவா, யெகோஷுவா. யெகூதாவுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், இந்த 2 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யெகோஷுவாவுடைய பெயர், யெகோஷுவாவுடைய புனிதமான அந்த நாமம் அங்கே மறைக்கப்பட்டிருக்குது. அந்த வாழ்க்கை யெகூதாவுக்கும் ஷுவாவுடைய மகளுக்கும் திருமணமாகும் போது யாருடைய நாமம் மகிமைப்படுது அப்படின்னா யெகோஷுவானுடைய பெயர் அங்கே என்ன செய்து வெளிப்படுது பாருங்கள். இந்த காரியம் இன்னைக்கு உங்களுக்கு 2வது ப்ரூஃப் நான் வைக்கிறேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்ன எழுத்து வரும் யெகோஷுவாவுக்கு? சிலவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுத்து எழுதுவாங்க. எப்ரே எழுத்து இந்த எழுத்து தான் வரும். யாத், ஹே, வாவ், ஷின், வாவ், ஏன், ஹே, இந்த 7 எழுத்து சேர்ந்தது தான் யெகோஷுவா. இது உங்களுக்கு 2வது ப்ரூஃபாக கொடுக்குறேன். இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் மனசில் வைங்க, இதை தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இதுதான் முழு காரியத்தையும் நான் ஒன்று ஒன்றா பிரித்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ முழுமையாக அங்கே தூக்கி வச்சுருக்கிறேன். யெகூதா, இதுதான் ஷுவா. இந்த 2 பேருடைய வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா இணையுது. 2 பேருடைய குடும்பமும் இணையுது. ஷுவாவுடைய மகள் யெகூதானுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கிறார், தேலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். கடைசி ஆடு உள்ளே போனோடனே அங்கே வாசல் அடப்படுது. அங்கே யெகோஷுவானுடைய பெயர் என்ன செய்யும்? வெளிப்படும். பாருங்கள், கர்த்தர் இந்த யெகோஷுவாங்கிற பெயரை ஆதியாமத்திலேயே மறைச்சு வச்சிருக்கிறார். பாருங்கள், போன தடவை 1வது ப்ரூஃப் நான் கொடுக்கும்போது யெகோவாங்கிற வார்த்தைக்குள்ளே யெகோஷுவா எப்படி மறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ யெகூதாவுனுடைய வாழ்க்கையில் எப்படி யெகோஷுவானுடைய பெயர் மறைஞ்சிருக்குங்கிறத பார்த்துருக்குறோம். சிந்திச்சு பாருங்கள், இது கர்த்தருடைய பெயர். இந்த பெயரை யாரும் களங்கப்படுத்தாதீங்க. இது புனிதமான பெயர். உன்னதத்திலிருந்து காப்ரியேல் தூதன் இறங்கி மரியாளிடத்தில் சொல்லும்போது, மரியாளே நீ கலங்காதே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யெகோஷுவாங்கிற பெயர் வை அப்படின்னு சொல்லி காப்ரியேல் தூதன் சொன்ன ஒரு பெயர். இந்த பெயர் உன்னதத்திலிருந்து கட்டளையிடப்பட்ட பெயர். போன தடவை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்றது? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு பெயர் வந்து கட்டளையிடப்படவில்லை. வானத்தின் கீழங்கும் போது மனுஷர்களுக்குள்ளே வேறொரு பெயர் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லியிருக்கு. ஒரே ஒரு பெயர் தான் கட்டளையிடப்பட்ட பெயர். நம்ம இன்னைக்கு அநேக பேரை சொல்கிறோம். இயேசுன்னு சொல்கிறோம், கர்த்தர் பிரியப்படுகிறார். ஜீசஸ்ன்னு சொன்னாலும் கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். இன்னும் அநேக ஒவ்வொரு மொழிகளிலும் விதவிதமாக நம்ம கர்த்தரை கூப்பிடுறோம். ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் இறங்கி வந்து நம்மளை கண்ணீரை தொடுத்திருக்கிறார். எத்தனையோ கூட்டங்களில் பாருங்கள், இயேசுவேன்று கதறின உடனே அவருக்கு வந்து அவர் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கலையா? துடைச்சார். எல்லா மொழிகளிலும் உள்ள பெயரை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவரை கூப்பிடும்போது அவர் வந்து அவர் நம்மளை ஆசீர்வதித்தார். ஆனால் புனிதமான பெயர் யெகோஷுவா. இது உன்னதத்திலிருந்து கட்டளையிடப்பட்ட பெயர். இந்த பெயரை யாரும் களங்கப்படுத்தாதீங்க. கர்த்தர் களங்கப்படுத்த விடவும் மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு யெகோஷுவாங்கிற வார்த்தைக்கு 2வது ஒரு சாட்சியாக ப்ரூஃபாக நான் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானா நீங்கள் தயவுசெய்து என்னை அணுகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யெகோஷுவா மேசிய நாமத்துக்கு ஆமென்.